தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள், அதற்காக கடவுளுக்கு நன்றி என்று கூறுகின்றது. பிரியமானவர்களே, இந்த கிருபையின் நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு உபவாசித்து ஜபத்தை கூடுதலாக்கி பாவங்களை எல்லாம் ஒன்றொன்றாக நினைத்து அறிக்கையிட்டு பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே? கர்த்தர் நம் பாவ மன்னிப்பை தந்துவிட்டார். நம்முடைய பாவங்களை அவர் முற்றிலுமாக அவர் மனதிலிருந்தும் அவருடைய புஸ்தகத்திலிருந்தும் நீக்கிவிட்டு நம்மை முழுமையாக மன்னித்து விட்டார். பிரியமானவர்களே, அதனால தான் இன்று இந்த வசனத்தின் மூலம் நம்மிடம் பேசுகின்றார். நம்முடைய பாவத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அவருக்கு அடிமையாக்கி விட்டாராம். பிரியமானவர்களே, நாம் இன்றிலிருந்து பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து விடுதலை பெற்று நீதிக்கு அடிமைகளானோம். அப்படி என்றால் நீதியான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை மட்டுமே பேச வேண்டும். பிறர் நம்மிடம் ஏதேனும் பேசும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருந்து நாம் பிறரை பாதிக்கின்ற ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த காரியத்தையும் பேசக்கூடாது என்று நாம் யோசித்து நாம் நடந்தோம் என்றால் கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் இந்த கிருபையின் நாட்களிலிருந்து 1000 தலைமுறை மட்டும் நம்மையும் நம் சந்ததியும் தொடரும். அனைத்து நலன்களினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலையை விடுங்கள், நாம் நீதிமானாக்கப்பட்டோம். கர்த்தருடைய கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம். அவர் நம்மேல் இறங்கி நம்மை நீதிக்கு அடிமையாக்கி விட்டார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீர் தந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு விடுதலை தந்து உமது நீதிக்கு எங்களை அடிமையாக்கி விட்டேன் என்று கூறின இந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீர் நீக்கிவிட்ட கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் என்று முடிவெடுக்கின்றோம். உங்கள் கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.